ஆமென். நல்லா இருக்கீங்களான்னு கூட சொல்ல மாட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேதத்தின் சரித்திரத்தில் இருந்து உங்களுக்கு சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான 3 புத்தகங்கள்: எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். சரிதானே? எஸ்ரா புத்தகம், நெகேமியா புத்தகம், எஸ்தர் புத்தகம் மிக மிக பரிச்சயமான புத்தகங்கள். அந்த புத்தகங்களில் இருக்கின்ற சில சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த சம்பவங்கள். எஸ்ரா புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். நெகேமியா புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலங்கத்தை கட்டுகிறார்கள். எஸ்தர் புத்தகத்திலே அழிக்கப்பட இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டு இஸ்ரவேலின் அழிவுக்காக பிரயத்தனம் பண்ணின ஆமான் தூக்கிலிடப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்போ இந்த 3 புத்தகங்களில் இருந்தும் ஆங்காங்கே சில விஷயங்களை எடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு இந்த 3 புத்தகங்களும் நன்றாக விளங்கும். இந்த புத்தகங்களை விளக்கப்படுத்துவது மாத்திரம் என்னுடைய நோக்கம் அல்ல. இதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு ஏதாவது பேசுகிறாரா என்று பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். சரியா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்றால் அன்று உண்மையான இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் என்ன விஷயங்களை சொன்னாரோ அவற்றினுடைய தத்துவங்கள், தாற்பயங்கள் என்று நமக்கு அவசியம். உதாரணமாக, அன்றைக்கு தேவாலயம் கட்டினார்கள் என்றால் இன்றைக்கு தேவாலயம் கட்ட தேவையில்லை, இன்றைக்கு சபை கட்ட வேண்டும். அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை வாசித்தார்கள் என்றால் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை வாசிக்க தேவையில்லை, வேதத்தை வாசிக்க வேண்டும். சரியா? இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. என்னால் முடிந்த அளவு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எஸ்ரா புத்தகத்துக்கு முதலாவது போவோம். 1வது அதிகாரம். நான் எஸ்ரா புத்தகத்தின் 1வது அதிகாரத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அதற்கு பிறகு சில விஷயங்களை பார்க்கலாம். சரி, எஸ்ரா புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. எஸ்ரா புத்தகத்தின் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள ஜெருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். சரி, இந்த 2 வசனங்களையும் பார்க்கும் பொழுது பல பயங்கரமான ஆச்சரியமான விஷயங்களை இதிலே காணலாம். தேவனுடைய மகத்துவத்தை இதிலே காணலாம். தேவனுடைய உண்மையை, அவர் மாறாத தன்மை உடையவர் என்பதனை இதிலே காணலாம். வாக்குத்தத்தங்களின் தேவன் என்பதனை காணலாம். பல விஷயங்களை காணலாம். சரியா? எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எரேமியாவின் வாயினாலே. எரேமியா என்னதான் சொன்னார்? எரேமியா மிகவும் புலம்பலான துக்கமான விஷயங்களை அந்த ஜனங்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்த பிறகு யூதா ராஜ்யம் 20 அரசர்களால் வெவ்வேறு காலங்களில் ஆளப்பட்டது. சாலமோனின் குமாரன் ரெஹோபியாம் தொடங்கி சிதேக்கியா ராஜா வரை 20 ராஜாக்கள் இந்த யூதா ராஜ்யத்தை அரசாண்டார்கள். இந்த யூதா ராஜ்யத்துக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். நீங்கள் ஒழுங்காய் பரிசுத்தமாய் வாழாவிட்டால் பாபிலோனிலே இருக்கின்ற நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து உங்களை அடிமைகளாய் பிடித்துக் கொண்டு போவான் என்று. சரியோ? இப்போ அநேக தீர்க்கதரிசிகள் வந்து எச்சரித்தார்கள். ஆனால் அந்த யூதா ஜனங்கள் அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்களை விட்டு பிரிந்த வடக்கு ராஜ்யம், 10 கோத்திரங்களை உடைய வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டிலே அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு போனது. அதை இவர்கள் கண்ணால் பார்த்தும் கூட, அதுக்கு பிறகும் கூட இவர்கள் மனம் திரும்பி பயந்து ஆண்டவரை வராமல் இவர்கள் இன்னும் பயத்தோடு, அவர்கள் இன்னும் சுயநலத்தோடு, பயம் இல்லாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
ஆகவே ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு அனுப்பினார். ஆபகுக்கெல்லாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டார்கள், சரியா? ஆனால் அவர்கள் யாருமே திருந்தவில்லை. கடைசியாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவர் அரசனுக்கே ஒரு சொந்தக்காரர், ராஜ வம்சத்திலே வந்த ஒருவர். அவர் தான் எரேமியா. எரேமியாவும் அரசனும் ஒன்று விட்ட சகோதரர்களை போல இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு முறை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தாயின் கற்பத்திலேயே ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்ததாக எரேமியா சொல்லுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்னத்துக்கு தெரிவு செய்தார் தெரியுமா? ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு, நீங்கள் எல்லாம் கெட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பவில்லை, நீங்கள் எல்லாரும் நாசமாய் போக போகிறீர்கள் என்பது. எரேமியாவுடைய செய்தி என்ன தெரியுமா? எல்லாருமே நாசமாய் போக போகிறீர்கள் என்ற செய்தி தான். அதனால் அவருடைய வீட்டாரை அவரை எதிர்த்தார்கள். குடும்பமே சொன்னது, தீர்க்கதரிசனம் உரைத்தால் ஒழுங்காக உரையடா, ஏன் இப்படி நன்றா இருக்கிற ஜனங்களை பார்த்து உங்களை எவனோ வந்து பிடித்துக் கொண்டு போவான், எவனோ வந்து பிடித்துக் கொண்டு போவான் என்று தேவையில்லாததை எல்லாம் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாய் என்று சொல்லி பார்த்தார்கள். எரேமியா கேட்கவில்லை, வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். துரத்தப்பட்ட எரேமியா நண்பர்களை போன பொழுது நண்பர்கள் சொன்னார்கள், மச்சான் நீ ஒழுங்காய் எங்களுக்கு கேட்க விருப்பமானதை தீர்க்கதரிசனம் சொன்னால் சொல்லு, இல்லாவிட்டால் போ என்று விரட்டி விட்டார்கள். நண்பர்களையும் இழந்தார். அரசன் சொந்தக்காரன் தானே என்று அரசனிடத்திலே போய், நீயாவது கேளடா, இது ஒரு பயங்கரமான சூழ்நிலையடா, உன்னையும் கூட அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து பிடித்து கொண்டு போய்விடுவான் என்று எச்சரித்த பொழுது அந்த ராஜாவும் சொன்னான், காதுக்கு இனிய தீர்க்க தரிசனம் இருந்தால் உரை, இல்லாவிட்டால் போ என்று துரத்தி விட்டான். குடும்பம், நண்பர்கள், ராஜா எல்லாருமே அவரை ஒதுக்கிவிட்டு கடைசியில் அவரை பாழும் கிணற்றிலே கூட போட்டார்கள், பாதாள சிறையிலே தள்ளிவிட்டார்கள். என்ன விதமான விஷயத்தில் அவருடைய வாயை அடக்க பார்த்தாலும் அவருடைய வாயை அடங்கின பாடில்லை. அவர் சொல்லுவதெல்லாம் மனம் திரும்புகள், இல்லாவிட்டால் பாபிலோன் வந்து பிடித்துக் கொண்டு போய்விடும், பாபிலோன் வந்து பிடித்துக் கொண்டு போய்விடும் என்ற செய்தி பாபிலோன் வரை போனது. நேபுகாத்நேச்சாரினுடைய காதிலே கூட விழுந்தது. அந்த யூதா ஜனங்கள் நமக்கு விரோதமாக தேவையில்லாமல் கும்மானம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன், எரேமியா என்று பெயராம், அந்த மனுஷன் மாத்திரம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறான், ராஜாவே நீர் போய் அவர்களை கைதுகளாக்கி கொண்டு வருவீர் என்று, உமக்கு சார்பாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் என்று. ஆகவே நேபுகாத்நேச்சாருக்கு எரேமியா என்ற அந்த கண்ணால் காணாத மனுஷன் மேல் ஒரு வித பக்தி உருவானது. ஆகவே கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டு படையெடுத்து தன்னுடைய படையை அனுப்பி இந்த யூதா ராஜ்யத்தை அடிமைகளாக்கி கொண்டு வந்த பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்லி அனுப்பினான், அங்கே எரேமியா என்ற ஒருவரை நீங்கள் கண்டால் அவரிடத்திலே கூப்பிட்டு கேளுங்கள், இப்படி ராஜா சொல்ல சொன்னார், உங்களையும் வேண்டுமானால் பாபிலோனுக்கு வரவாம், ஆனால் நன்றாக உங்களுக்கு நல்ல வீடெல்லாம் கட்டி நன்றாக வைத்திருப்பாராம், அப்படி இல்லை என்றால் இங்கே கூட உங்களுக்கு விருப்பமானால் இருக்கலாமா என்று சொல்ல சொன்னான். அந்த அளவுக்கு எரேமியாவுக்கு கவனிங்கள், எரேமியாவுக்கு அவருடைய ஜனங்களால் எந்த விதமான வரவேற்பும் கிடைக்காவிட்டாலும் ஒரு அந்நிய விக்கிரக ஆராதனைக்காரனால் வரவேற்பு கிடைத்தது. மதிக்க வேண்டியவர்கள் மதிக்கவில்லை, வீட்டார் மதிக்கவில்லை, நண்பர்கள் மதிக்கவில்லை, ஊரார் மதிக்கவில்லை. எங்கேயோ இருக்கின்ற யூதா ராஜ்யத்துக்கு எதிராய் முளைத்த ஒருவர் இந்த எரேமியாவை கௌரவித்தார். எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்திலே 2 பகுதிகள் இருந்தன. முதலாவது பகுதி தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னது. ஆனால் எரேமியா இப்படியும் ஒன்று சொன்னார், யூதா ஜனங்களே, நீங்கள் எவ்வளவு பாவம் செய்து நீங்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்படுவீர்கள் தான் என்றாலும் 70 வருஷங்களுக்கு பிறகு உங்களை ஆண்டவர் மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவார். ஏன் கொண்டு வருவார்? நீங்கள் நல்லவர்கள் என்றபடினால் அல்ல, ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட ஜனங்கள் அழிந்து போக முடியாதே, அடிவாங்கினாலும் அழிந்து போக முடியாதே, அவர்களுடைய விலாசம் இல்லாமல் போக முடியாதே, மறுபடி வர வேண்டுமே. ஏன் வர வேண்டும்? 2 காரணங்கள். ஒன்று, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த தேசம் உன்னுடைய இனம் என்றைக்குமே இருக்கும் என்று. 2வது, இந்த தேசத்தின் மூலமாகத்தான் இயேசு வரப்போகிறார். ஆகவே இயேசு பிறப்பதற்கு இந்த யூதா கோத்திரம் தேவை. ஆகவே இவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று அவர்களை அப்படியே அழித்து விட முடியாது. ஆகவே எரேமியா மூலமாக ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருந்தார், பாபிலோனுக்கு அடிமைகளாய் நீங்கள் போனாலும்
70 வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று. அடிமைகளாய் போனவர்கள் அதை மறந்து விட்டார்கள். அடிமைகளாய் போன ஆரம்பத்திலே அவர்களுக்கு ரொம்ப துக்கம் எல்லாம் இருந்தது. 137 சங்கீதத்தை பார்த்தால் அதில் சொல்வார்கள், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். போன ஆரம்பத்திலே ரொம்ப துக்கம் தான். ஆனால் பாபிலோனிலே போன பொழுது என்ன நடந்தது தெரியுமா? எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வசதியான வாழ்க்கை கிடைத்தது. கைதிகளாய் அடிமைகளாய் அங்கு போனாலும் அடிமைகளாய் அவர்கள் நடத்தப்படாமல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தானியேல், அசரியா, அனனியா, மிஷாயேல் இவர்களை எல்லாம் நல்ல விதமாய் அந்த அரசாங்கம் கவனித்தது. எசேக்கியேல் எல்லாம் நல்ல விதமாக கவனிக்கப்பட்டார்கள். அவர்கள் முன்பே போய்விட்டார்கள். தானியேல், அசரியா, மிஷாயேல், அனனியா, அதாவது தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 609 ஆண்டே போய்விட்டார்கள். அடுத்தது எசேக்கியேல் போன்றவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 597 ஆண்டே போய்விட்டார்கள். இந்த கடைசியாக எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறினது கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டிலே. உங்களுக்கு ஏன் இந்த வருஷங்களை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பதற்காக அல்ல, தேவையே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சரித்திரப்படி உண்மை என்றும் சொல்வதற்காக. இப்போ எரேமியா மூலம் நன்றாக இந்த வருஷத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டில் இந்த யூதா ஜனங்கள் கைதிகளாய் போகிறார்கள். எரேமியா மூலம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் 70 வருஷங்கள் அடிமைகளாக இருந்துவிட்டு திரும்புவீர்கள். அப்போ கிறிஸ்துவுக்கு முன் 586 அடிமைகளாய் போனவர்கள் 70 வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வருவார்கள் என்றால் எந்த வருஷத்தில் வர வேண்டும்? 516 ஆண்டிலே வர வேண்டும். சரியா? இப்போ 586 ஆண்டில் இவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட்ட பொழுது இவர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டனதான், இவர்களுடைய எல்லா நாட்டின் எல்லா விஷயங்களும் அழிக்கப்பட்டனதான். ஆனால் யூதா ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு மிக 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 முக்கியமான கட்டிடம் எது? தேவாலயம். தேவாலயத்தையும் நேபுகாத்நேச்சாரனுடைய ராணுவம் எரித்து சாம்பலாக்கி விட்டது. சரியா? அப்போ 70 வருஷங்களுக்கு பிறகு இந்த ஜனங்கள் திரும்பி வந்தால் தேசம் காடாய் இருக்கும், பரவாயில்லை. மனிதன் தானே, காடா இருந்தாலும் கூடாரத்துக்கு கீழேயாவது படுக்கலாம் அல்லவா? ஆமாவா இல்லையா? வரும் பொழுது மனுஷனுக்கு பெரிய பெரிய மாளிகை, பெரிய வீடெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அடிமைத்தனத்தில இருந்து வெளியே வந்து தேசத்துக்கு வந்து மரத்தடியிலாவது இருந்து கொண்டு ஒரு வீட்டை, சின்ன குடிசையை கட்டி கொண்டு அதற்குள்ளே போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டிலே தன்னை முன்னேற்றிக் கொள்ள முடியும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? சந்தோஷம். ஆனால் ஆண்டவருடைய தேசம் அது. ஆண்டவர் அந்த காலத்திலே அந்த ஜனங்களுக்கு எங்கே வைத்து தன்னை பிரசன்னமாக்கினார்? தேவாலயத்திலே. அப்போ அவர்கள் அங்கிருந்து போகும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இருந்த தேவாலயமும் எடுத்து போடப்பட்டது. ஆனால் இவர்கள் திரும்பி வரும் பொழுது தேவாலயம் இவர்கள் வந்து கூடாரத்திலே இருந்து பல வருஷங்கள் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடித்துவிட்டு ஆண்டவரே இப்போ இறங்கும் என்று சொன்னால் அது சரி வராது. 70 வருஷங்களுக்கு பிறகு இந்த ஜனங்கள் திரும்ப வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னமும் அந்த தேசத்துக்குள்ளே வர வேண்டும். ஆமாவா இல்லையா? அப்படியானால் 70 வருஷங்களுக்கு பிறகு 516 ஆண்டு இந்த யூதா ஜனங்கள் தரும் மறுபடி எருசலேமுக்கு வரும் பொழுது அங்கே தேவாலயம் இருக்க வேண்டும். சரி அல்லவா? இப்ப பிரச்சனை என்னவென்றால் தேவாலயமும் இருக்க வேண்டும், ஜனங்கள் 516 தான் வர வேண்டும். அப்படியானால் அதற்கு முன்பதாகவே தேவாலயம் கட்டத் தொடங்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள் தேவனுடைய ஜனங்களாகத்தான் இருக்கவும் வேண்டும். அப்படித்தானே? ஏனென்றால் ஆண்டவர் சாலமோனை வைத்துதான் கட்டினார். சாலமோன் யார்? தாவீதினுடைய குமாரன். தேவாலயம் கட்டுவதற்கு ஒரு விவஸ்தை வேண்டும். எப்படி எங்களுக்கு தெரியும் அது? தாவீது ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அடடா, ஆண்டவர் அல்லவா என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினார். இன்று நான் ஒரு பெரிய அரண்மனையிலே, நல்ல கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட அரண்மனையிலே வீட்டிருக்கிறேன், படுத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே இருக்கிறது. ஆகவே அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று யாருக்கு தோன்றியது? சொல்லுங்க, யாருக்கு தோன்றியது? தாவீது லேசுப்பட்டாங்க. இந்த இடத்துல யாராவது தாவீது மாதிரி இருக்கிறீங்களா? தாவீதை போல
நடனம் ஆடுறதா போய் சொல்லிக்கிட்டு நாங்க வாழ்றோம் தானே. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? பயங்கர புருடா விடுறோம் தானே. என்ன செய்வோம்? தாவீதை போல நடனமாடி இப்படி. இது ஒரு நடனமா? இந்த பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது நடனமா? இது என்ன பரதமா, குச்சிப்புடியா, கதகளியா, டிஸ்கோவா, பிரேக்கா? என்ன நடனம் இது? இப்படி ஒரு நடனம் தமிழனுக்கு மாத்திரம் ஒரு நடனம் இருக்கு. இப்படி இப்படி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், ஏசப்பா ஸ்தோத்திரம். அவர் மேல வந்து பார்ப்பாரு, அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த பக்கம் தட்டுறது தெரியுது, இங்க இருந்து பார்த்தா ஆடுற மாதிரி தெரியலையே. தாவீதை போல நடனம் ஆடுறதா பொய்க்கு பாடிக்கிட்டு ஆடுறது கூட இல்லைங்க நம்மள தானே இல்லையா? அப்போ நாங்க தாவீதை போல ஆடவே முடியாதவங்க தாவீதை போல வாழ முடியுமா? சரியா? நிறைய நிறைய கிறிஸ்தவங்க இங்க இருக்கிறவங்க இல்ல, நிறைய கிறிஸ்தவங்க வந்து சொல்லுவாங்க நான் தாவீதை போல. என்ன அதை குளிக்கிற பொம்பளைய பாக்குற விஷயத்துல அரண்மனையில ஏறிட்டு அங்கோ இங்க குளிச்சுக்கிட்டு இருந்தானா அந்த பைனாக்குலர் இல்லாத காலத்துல தாவீது காண்டுட்டான். காண்டுட்டு என்ற தெய்வமே அழகி ஒருத்தி குளிக்கிறான்னு கூட்டிட்டு வர வச்சு பச்சைப்பான். அது தெரிஞ்சானே. அதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு நல்லா முடியும். தாவீதை போல இல்ல, தாவீதை விட திறமையாக. சரியா? ஆனால் தாவீதை போல நடனம் ஆட தெரியாது, தாவீதை போல பாட தெரியாது, தாவீதை போல ஆனா சொல்றது. சரியா? ஏன்னா கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை எப்படி துதித்தாரா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று வரும் பொழுது அவர் துதித்து துதித்து ஆடிக்கொண்டு வந்த வேகத்தில் அவருடைய மேலாடை கூட விழுந்தது. நம்மாக்கள் துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். அவன் அழுதுகிட்டு இருந்தானே, எங்கேயுமே இல்லை. சரியா? சொல்லுவாங்க கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். சரியா? பாடுவேன், ஆடுவேன், துதிப்பேன், நடப்பேன், எல்லாம் போய் ஒண்ணுமே கிடையாது. தலையில மாத்திரம் தான் பேன், மத்த நடப்பேன் வருவேன் போ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் யாரேனும் தாவீதை போல இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரேஞ்சில் நம்ம யாராவது இருக்கோமா? நானா இல்லை, நான் கிடையவே கிடையாது. தாவீதை போல என்ற தெய்வமே. தாவீது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன். அந்த அளவுக்கு வர ஆசை. ஆனால் ஆஹா, நான் ரட்சிக்கப்பட்டது 79ஆம் ஆண்டு, முழு நேர பாஸ்டர் ஆனது 86ஆம் ஆண்டு. இந்த 2013ஆம் வருஷத்துல என்னிடத்துல நீங்கள் கேட்டாலும் எந்த அளவுக்கு தாவீதை போல வந்திருக்கிறான் என்று, தாவீது 16 வயதுல இருந்தானே, அந்த லெவலுக்கு கூட நான் இன்னும் வரவில்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த பெரிய தாவீதுக்கே தேவாலயம் கட்ட ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை, தகுதி இல்லை. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன். 150 சங்கீதங்களில் 72 சங்கீதங்களை எழுதி எங்கள் கையில கொடுத்ததே அவர்தான். அப்படிப்பட்ட பெரிய ஒரு மனிதன், அவருக்கே ஆண்டவர் சொன்னார், ஐடியா நல்லதடா, கட்டலாம் தேவாலயம், ஆனால் அதை கட்டுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் நீ நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறாய், நிறைய யுத்தங்கள் செய்து, நீ சொல்லி அளவா செய்த. ஆமா, நான் சொல்லித்தானடா நீ போய் யுத்தம் செய்தாய். இருந்தாலும் யுத்தம் செய்தது நீ அல்லவா? ரத்தம் கரை படிந்த கைகள் தேவாலயம் கட்ட முடியாது. ஆண்டவரை நீங்களே அவனை கொல்லி இவனை கொல்லி சொல்லிவிட்டு இப்ப ரத்தம் கெடு. அதுதானடா நான் பேசாமல் நீ தேவாலயம் கட்டுகிற ஐடியாவை விட்டுவிடு, உன் மகன் மூலம் கட்டுவேன். சாலமோன் மூலம் ஆண்டவர் தேவாலயத்தை கட்டுவதற்கு காரணமே தாவீது கட்ட வேண்டியது. ஆனால் தாவீது அந்த தகுதியை இழந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த தேவாலயம் இடித்து போடப்பட்டிருக்கிறது, எரித்து போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 516ஆம் ஆண்டு வரும்பொழுது அந்த தேவாலயம் இருந்தாக வேண்டும். ஆனால் அதை கட்டுகிறவர்களும் யாரா இருக்க வேண்டும்? யூதர்கள் மாத்திரமல்ல, தகுதி உள்ள யூதர்களாக இருக்க வேண்டும். இப்போ யூதர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனிலே. ஆனால் இப்பொழுது பாபிலோனிலே அல்ல. ஏனென்றால் பாபிலோன் விழுந்து விட்டது. 70 வருஷங்களுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 586இல் யூதர்களை சிறைப்படுத்திக் கொண்டு போயிருந்தாலும் அந்த பாபிலோன் விழுந்து விட்டது. இப்போ அந்த பாபிலோனை தோற்கடித்து விட்டு அரசாடுகின்றது பெர்ஷியா. அப்போ பெர்ஷிய ராஜ்யத்தில் பெர்ஷியர்களுக்கு அடிமைகளாகத்தான்
யூதர்கள் வாழுகிறார். நீங்கள் தானியேல் புத்தகத்தை பார்த்தால் அதில் சில ராஜாக்கள் வருகிறார்கள் அல்லவா. முதல் ராஜா யார்? நேபுகாத்நேச்சார். அவர் யார்? பாபிலோனியர். அப்புறம் இன்னும் ஒரு ராஜாவை சந்திப்பீர்கள், பெல்ஷாத்சார் என்ற ஒரு ராஜா. அந்த தேவாலய பனிமுட்டுக்களை எல்லாம் வைத்து ஒரு விருந்து செய்தாரே தானியேல் புத்தகத்திலே, பெல்ஷாத்சார் ராஜா. அவர் நேபுகாத்நேச்சாரினுடைய பேரன், அவரும் பாபிலோனியர். ஆனால் பெல்ஷாத்சாரினுடைய ஆட்சியின் போது அந்த இரவு, அவர் அந்த விருந்து நடத்தின இரவு, ஆண்டவருக்கு எரிச்சல் வந்துவிட்டது. தேவாலய பாத்திரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவன் இந்த மாதிரி பாவிகளுக்கு பாட்டி வைக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் வாயாலே சொல்லக்கூட எரிச்சல் பட்டு சுவற்றில் எழுதினார் மென்னே மென்னே தெற்கேல் பார்சின் என்று. அதாவது தராசில வைத்து நிற்கப்பட்டு நீ குறைவுள்ளவன் என்று எண்ணப்பட்டாய், ஆகவே இன்றே உன் ராஜ்யம் எடுத்து வேறொருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று. அந்த கர்த்தருடைய கை அதை எழுதும் பொழுது வெளியிலே 2 இராணுவங்கள் பதிவிருந்தன. 2 இராணுவங்கள், மேதிய தேசத்து இராணுவமும் பெர்ஷிய தேசத்து இராணுவமும் அந்த பெர்ஷியாவை சுற்றி பதிவிருந்தன. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பாபிலோனை சிறைப்பிடிக்க, பாபிலோனை அடிக்க போகிறார்கள். ஆனால் அவர்கள் அடிக்க தேவை ஏற்படவில்லை. எல்லாரும் பாட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேதியர்கள் ஒரு கதவு வழியாக, பெர்ஷியர்கள் ஒரு கதவு வழியாக உள்ளே வந்து பாபிலோனை ஹேண்ட்ஸ் அப் என்றார்கள். அவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள். பாபிலோன் விழுந்து விட்டது. ஒரு துளி ரத்தம் சிந்தப்படாமல் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை இழந்தது. யார் கையிலே? பெர்ஷியர்களும் மேதியர்களும் ஒன்றாக இணைந்து வந்த சந்தர்ப்பத்திலே. ஆகவே அதற்கு பிறகு நீங்கள் தரிய மன்னனை சந்திப்பீர்கள் தானியேல் புத்தகத்திலே. ஞாபகம் இருக்கிறதா? தரிய மன்னன். இந்த தரியு கோரேஸ் என்கின்ற 2 மன்னர்கள் சேர்ந்துதான் இந்த படையெடுப்பை நடத்தினார்கள் பாபிலோனுக்கு விரோதமாக. மேதிய தேசத்தை ஆட்சி செய்தவன் தரியு, பெர்ஷிய தேசத்தை ஆட்சி செய்தவன் கோரேஸ். இந்த கோரேஸ் கொஞ்சம் இளமையான ராஜா, தரியு கொஞ்சம் வயது சென்ற ராஜா. சரியோ? அப்ப இவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் 2 நாடுகளும் இணைந்து பாபிலோனை தோற்கடித்து ஆட்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த கோரேஸ் மன்னன் சொல்லுகிறான், நான் படையெடுப்பை நடத்துகிறேன், உங்கள் இராணுவத்தையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள், படையெடுப்பு நடத்துவோம், நான் முன்னாலே போய் எல்லாம் செய்கிறேன். ஆனால் ஆட்சி என்று வரும் பொழுது நீங்கள் 64 வயதுடைய ஒரு பெரியவர் என்றபடினால் நீங்கள் முதலில் ஆளுங்கள், நீங்கள் செத்த பிறகு நான் ஆளுகிறேன். இப்படிதான் அவர்கள் ஒன்றாக இணைந்து பாபிலோனை தோற்கடித்து விட்டு தரிய மன்னன் அரசனாய் ஏற்படுத்தப்பட்டான். தரிய மன்னன் செத்த பிறகு கோரேஸ் மன்னன், பெர்ஷிய மன்னன் ராஜாவானான். சரியா? உங்களுக்கு குழப்பிட்டேனா? எல்லாரையும் பார்க்கும்போது நாங்கள் பிரசங்கம் கேட்கல வந்த நாங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பிரசங்கம் தான், இருங்க வாரேன், எஸ்ரா புத்தகத்துக்கு வாரேன், சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம். இப்போ கோரேஸ் மன்னன் மேதிய மன்னனோடு சேர்ந்து பாபிலோனை பிடித்த பிறகு அவர்கள் ஓயவில்லை, இன்னும் பல நாடுகளை பிடித்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு பிடித்துக் கொண்டார்கள் என்றால், எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், பெர்ஷிய நாட்டுக்கு கீழாக இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகள் இவர்களுக்கு கீழே வந்துவிட்டது. இந்து தேசம் முதல் என்று சொல்வது இந்தியாவிலே காணப்படுகின்ற சில அரச ஏடுகளிலே அவர்கள் அந்த காலத்திலே பெர்ஷிய மன்னர்களுக்கு கப்பம் செலுத்தினார்கள். முகலாய மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் எல்லாரும் கூட இந்த பெர்ஷிய தேசத்துக்கு கப்பம் கட்டினார்கள் என்று அவர்களுடைய ஏடுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை பிடித்துக் கொண்டார்கள். யார்? பெர்ஷியர்கள். பெர்ஷியர்கள் பிடித்தார்கள். எப்படி பிடித்தார்கள்? பெர்ஷிய மன்னன் கோரேஸ் அவன் தன்னுடைய தெய்வங்களை வணங்கி அவன் தன்னுடைய போர் சேவகர்களோடு மேதிய ராணுவத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அல்லவா அவன் யுத்தம் செய்து இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுக் கொண்டான். உண்டா இல்லையா? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேயா? அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ எரேமியா சொன்ன கதை என்ன? 70 வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்ப வருவீர்கள்.
அப்போ 516ஆம் ஆண்டில் அந்த நேரத்தில் யார் இஸ்ரவேலர்களை நடத்துகிறார்களோ தங்களுடைய தேசத்தில் வைத்து, பெர்சியனாய் இருக்கட்டும், பாபிலோனியனாய் இருக்கட்டும், மேதியனாய் இருக்கட்டும், யவனாயும் இருக்கட்டும், அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏவி இவர்களை விடுதலை செய்து இவர்களை மறுபடி எருசலேமுக்கு, யூதா தேசத்துக்கு அனுப்பினால் இவர்கள் வருவார்கள். ஆனால் வந்தால் தேவாலயம் இல்லை. ஆகவே இவர்கள் வர முன்பதாக ஏதோ ஒரு விதத்திலே யூதர்கள் எருசலேமுக்கு வந்து தேவாலயம் கட்ட ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி செய்தார் என்று தெரியாது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கண்டுபிடிக்க முடியவே இல்லை. எப்படியோ அந்த கோரேஸ் இருக்கிறானே, கோரேஸ், இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேனே, போய் தன்னுடைய படையோடு 127 நாடுகளை கைப்பற்றின கோரேஸ், அவன் மன்னனான முதல் வருஷத்திலேயே அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு ஏவினார். எப்படி ஏவினார் என்று தெரியாது. ஆனால் எந்த அளவுக்கு ஏவினார் என்றால் அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? வாசித்த வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? 2வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி என்ற தெய்வம். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருந்தா இந்த இடத்துல நீங்க எந்த தெய்வமே சொல்லுங்க. புரியுதோ இல்லையோ எனக்குன்னா வெள்ளங்குதே இல்லை. இந்த தடவை நோவே வந்து நான் ஆச்சரியப்பட்டு தான் திரும்பி போகிறேன். இப்படியும் உண்டா? உண்டுங்கிறதுக்கு ஆதாரமே இதுதான். இந்த கேமரா என்னைய மட்டும் காட்டுது. இந்த கேமரால பாக்குற ஆக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உண்மையாக இங்கே ஜனங்கள் உண்டு. திருப்பி காட்டினா பொம்பளைகள், ஆம்பளைகள் இல்ல. இன்னொரு விஷயம், ஜனங்கள் தான் உண்டு, உயிரோடு உண்டு, உயிரோடு உண்டு. சரியா? வணங்குதா? என்ற தெய்வம் கவனிக்கிறீங்களா? பெர்சியா ராஜா அவன் ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றின பொழுது எப்படி போயிருப்பான்? தன் தெய்வங்களுக்கு பூஜைகள் நடத்தி, தன் மந்திரவாதிகளை அழைத்து, அவர்கள் எல்லாம் மத சம்பிரதாயமான விஷயங்களை எல்லாம் செய்து, தானும் நன்றாக யுத்தம் செய்ய பழகி, தன்னுடைய இராணுவத்தையும் நன்றாக பயிற்றுவித்து, சும்மா அல்ல, பயங்கரமாக அவன் தன்னையும் தன் இராணுவத்தையும் தயார்படுத்தி கொண்டுதான் போய் இந்த உலகத்தை ஜெயித்தான். ஆனால் ஜெயித்தவன் எப்போ சொல்லுகிறானா? அதாவது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய எத்தனையாம் வருஷத்தில்? இப்ப 1வது வசனத்துல வாசிச்சீங்களே, எத்தனையாவது? முதலாம். உங்களோட பைபிளையும் அப்படி இருக்கா? அப்ப அப்படின்னா உண்மைதான். சரியா? அதாவது கோரேஸ் ராஜா அரசனாய் வந்த முதல் வருஷத்திலேயே என்னமோ என்று அவனுக்கு நடந்து, அவனுக்கு தெரிந்து விட்டது, இவ்வளவு மந்திரங்களை சொல்லி, இவ்வளவு விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து, இவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து, இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து, ட்ரைனிங் கொடுத்து போய் யுத்தம் செய்து இத்தனை நாடுகளுக்கு ராஜாவாய் நான் என்று வந்திருந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் அது ஒன்றுமே இல்லை. இந்த எங்கள் நாட்டிலே அடிமைகளா இருக்கிறார்களே இந்த யூதர்கள், அவர்களுடைய தெய்வம் தான் இந்த அத்தனை நாடுகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று. கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அவமானமான ஒரு செய்தி. தெரியுமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டு ஏதோ தான் சாதித்தது போல வாழுகிற காலம் இது. தெரியுமா? கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டதே தேவ கிருபை. கிறிஸ்தவன் இன்றைக்கு உயிரோடு இருப்பதே தேவ கிருபை. நமக்கு பணம் இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, எல்லாமே தேவ கிருபை. ஆனால் சில கிறிஸ்தவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தால் ஏதோ இவர்களுடைய திறமையால் இவர்கள் இப்படி வாழ்வதாக நினைத்து கொண்டு, சரியா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு வாழுகின்ற இந்த காலத்திலே உண்மையாக தனக்கு மகிமையாய் இருக்க வேண்டிய பெர்சிய ராஜா கோரேஸ், அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்த அதே வருஷத்துல சொல்லுகிறான், நான் அல்லவாடா போர் சேவர்களே, நாங்கள் கிடையாது, மந்திரவாதிகளே, இந்த மந்திரங்கள் கிடையாது, இந்த தெய்வங்கள் அல்ல, இந்த அடிமைகளாய் எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் இந்த யூதர்கள். நாங்கள் இந்த நாட்டை பாபிலோனியர்கள் கையிலிருந்து பிடிக்கும் பொழுதே இருந்தார்களே யூதர்கள், இப்போ நமக்கு அடிமைகளாய் இருக்கிறார்களே, அவர்களுடைய தெய்வம் தானடா நமக்கு இத்தனை 127 நாடுகளையும் கொடுத்திருக்கிறது
என்று சொல்லுகிறான் என்றால் பாருங்கள். ஐயோ, உங்களுக்கு புரியுதா? ஆகவே ஆண்டவர் எப்படி அந்த பெர்சிய ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்தினார், உணர்த்தினார் என்று எனக்கு தெரிந்து கொள்ள ஆசை. என்றால் இது ஒரு பயங்கரமான விஷயம். கோரேஸ் இப்படி சொல்லுகிறான் என்றால் தெரியவில்லை. ஒரு வேளை ஒரு சந்தேகம் இருக்கிறது எனக்கு. இந்த சம்பவம் நடக்க கிட்டத்தட்ட 175 வருஷங்களுக்கு முன்பு 175 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயா வந்தார். கிறிஸ்துவுக்கு பின் முன் 700ஆம் ஆண்டு அளவில் ஏசாயா வந்து தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுங்க? என் தாசனாகிய கோரேசை நான் ஏவுவேன், எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த கோரேஸ் இதை குறித்து கேள்விப்பட்டிருப்பாலும் தெரியாது. அடே, நான் வர 175 வருஷங்களுக்கு முன்பதாக என் பெயரை சொல்லி இந்த ஜனங்களின் தீர்க்கதரிசி ஒருவன் தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறானே, இந்த தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்று அவன் தேடி பார்த்தாலும் தெரியாது. ஒரு ஊகம்தான். அதை தவிர வேறு எந்த விதத்தில் இவனுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு வந்தது என்று எனக்கென்றால் தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு நெப்போலியன் போனபார்ட் தெரிந்தால், நெப்போலியன் போனபார்ட் பிரான்ஸ் தேசத்தை கலக்கிய ஒரு பெரிய ஒரு வீரன், மாவீரன் நெப்போலியன். மற்றது அலெக்சாண்டர் மன்னன், உங்களுக்கு தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர். இப்படிப்பட்ட பெரிய மாவீரர்கள் உங்களுக்கு தெரியும். இந்த நெப்போலியன் வருவதற்கு, அலெக்சாண்டர் மாமன்னன் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே வந்த ஒரு மாவீரன் தான் கோரேஸ். இந்த கோரேஸை பற்றின சரித்திர ஏடுகளை நீங்கள் பார்த்தால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயரே சைரஸ் தி கிரேட், மகா கோரேஸ். என்ன தெரியுமா? உலக சரித்திரத்தில் முதல் தடவையாக மத்திய கிழக்கில் இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து போய் அவர்களை அடக்கி அவர்களை கப்பம் கட்ட வைத்த ஒரு மன்னன். இந்திய மன்னர்களை பற்றி உங்களுக்கு சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் லேசுப்பட்டவர்கள் அல்ல. ஏன், நம்முடைய தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர், தமிழ் அல்ல, திராவிட மன்னர்கள். திராவிட மன்னர்கள், திராவிடம்னா தெரியுந்தானே, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ். தெலுங்கு தேசம் ஆந்திரா, கன்னட தேசம், சரி, அடுத்தது கர்நாடகா, மலையாள தேசம் கேரளா, தமிழ் தேசம் தமிழ்நாடு. இந்த 4 திராவிட தேசங்களிலும் இருந்த மன்னர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு பெரிய மன்னர்கள். பாண்டிய மன்னன், வீர பாண்டிய கட்ட பொம்மன் ஞாபகம் இருக்கா? வெள்ளக்காரனுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டின ஆள். சும்மா உங்க விட்டு எங்க விட்டு ஆள் கிடையாது. பெரிய பெரிய மாவீரர்கள். சரியா? முகலாய மன்னர்கள், இவர்களெல்லாம் இந்திய மன்னர்கள் எல்லாம் பெரிய பெரிய மன்னர்கள். அப்படிப்பட்ட இந்திய மன்னர்களை எல்லாம் தனக்கு கப்பம் கட்ட வைத்த மாவீரன் இந்த கோரேஸ் என்றால் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று. சரியா? 127 இன்றைக்கு 127 நாடுகளை நாடுறதுக்கு SMS, ஸ்கைப், இன்டர்நெட், பெரிய பெரிய சூப்பர்சானிக் ஃபிளைட்ஸ், இல்லையா, விமான தாங்கி கப்பல் எல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமலே ரஷ்யாவிலே இருந்து கொண்டு 127 நாடுகளையும் இந்த மன்னன் ஆண்டான் என்றால் அந்த மன்னனை பற்றி கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆள் என்று. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு போய் ஒரு புது தெய்வத்தை அறிமுகப்படுத்துவது என்றால் எவ்வளவு கஷ்டமாயிருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம்? தனக்கு கீழே இருக்கிற அடிமைகளின் தெய்வம். ஆகவே ஆண்டவர் என்ன பெரிய காரியம் செய்தாரோ தெரியவில்லை. கோரேஸ் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, இன்னொன்றை சொல்லுகிறார், யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்ற தெய்வமே. Praise the Lord. இது எந்த வருஷத்துல என்று எங்களுக்கு தெளிவாக தெரியும். கிறிஸ்துவுக்கு முன் 536ஆம் ஆண்டில் நடக்கிறது. எப்படி தெரியும்? சரித்திர ஏடுகளில் கோரேஸ் அரசனாகிய முதல் வருஷம் அந்த வருஷம்தான். சரியா? சொல்லப்படுகிறது. அதாவது யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போன சரியாக 50 வருஷங்களில் இது நடக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 586 அல்லவா போனார்கள். 536, அதாவது 50 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெர்சிய மன்னனுடைய உள்ளத்தில் ஏவுகிறார், எனக்கு எருசலேமிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று.
பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஒன்றை சொன்னால், ஆண்டவர் சொன்னார், அதை அவர் மறக்க மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 23 பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனித குமாரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். ஆகவே அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லிவிட்டார், 70 வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று. ஆண்டவருக்கு தெரியும், இந்த யூதர்களை வைத்து தான் நான் தேவாலயம் கட்டப் போகிறேன் என்று. ஆகவே யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் தெரியும். யூதர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதை அழகாக செய்து முடிக்க மாட்டார்கள். அவர்கள் பாதி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வேறு ஏதாவது ஒரு சிந்தை வந்து விட்டால் அங்கே ஓடி விடுவார்கள். இதுதான் யூதர்கள், அன்றும் சரி இன்றும் சரி. சரியா? அவர்களை கொண்டு தேவாலயம் கட்டுவது என்பது கஷ்டம். தேவாலயம் என்பது ஒரு பயங்கர ஒரு வேலை. ஆகவே அதை அஸ்திபாரம் போட்டு அதை கட்ட இந்த யூதர்களை கொண்டு வந்து நடத்தும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சம் அங்காலே ஓடுவான், இங்காலே ஓடுவான், கொஞ்ச காலத்துக்கு வேலை செய்ய மாட்டான். ஆண்டவருக்கு தெரியும் 20 வருஷங்கள் ஆகும் இந்த யூதர்களை கொண்டு தேவாலயத்தை கட்ட. அதனால் தான் 20 வருஷங்களுக்கு முன்னதாகவே கோரேசின் இருதயத்தை ஆண்டவர் ஏறிவிட்டார், எருசலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று. ஆண்டவர் தேவாலயம் கட்டுவதற்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்றால் அதை நிறைவேற்றிய தீர்வார். தேவாலயத்துக்கு சமமாக இந்த காலத்தில் இருக்கின்ற ஒன்றுதான் சபை. இப்படிதானே? சபையை கட்டுகிறவர் யார்? ஆண்டவர். இந்த இடத்துல இருக்கிற இந்த சபையை கட்டுகிறவர் யார்? ஆண்டவர். யூதர்களுக்கு எவ்வளவோ குறைகள் இருந்தன. யூதர்கள் இதை மறந்து விட்டார்கள். தெரியுமா? கோரேஸ் ராஜா எப்படி ஏவப்பட்டார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எப்படி ஏவப்படவில்லை என்று எனக்கு தெரியும். அந்த ஏவுதல் எப்படி நடக்கவில்லை என்று எனக்கு தெரியும். அதாவது யாரும் ஒரு தீர்க்கதரிசி போய் பெர்சியா ராஜாவோடு பேசவில்லை என்று எனக்கு தெரியும். அப்படி நடந்திருந்தால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும், அல்லது சரித்திர ஏடுகளிலாவது குறிப்பிடப்பட்டிருக்கும். யாராவது ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசி, அந்த தீர்க்கதரிசி ராஜாவை போய் சந்தித்து, பெர்சியா ராஜாவே, கர்த்தர் உமக்கு சொல்ல விரும்புகிறார் பாருங்கள். யோசேப்புக்கு சொன்னார் ஆண்டவர், தானியேலுக்கு சொன்னார். அதுபோல இந்த ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக போய் அந்த செய்தியை கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்ததாக நமக்கு தகவல் கிடையாது. ஆகவே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அப்படி செய்யவில்லை. யூதா ஜனங்கள் ஜெபித்ததாக எனக்கு சரித்திரத்தில் இருந்து தெரியவும் இல்லை. எப்படி? எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நீர் சொன்னீர் அல்லவா, நீர் சொன்னீர் 70 வருஷங்களில் எங்களை திருப்பி கொண்டு போவீர் என்று, இப்பொழுதாவது எங்களுக்கு தேவாலயத்தை கட்ட தொடங்கினால் தானே 20 வருஷங்களுக்கு போகும்பொழுது அங்கே தேவாலயம் ஒன்று இருக்கும். ஆகவே இந்த கோரேசின் உள்ளத்திலே இறங்குமையா ஜெபித்ததாக கூட எனக்கு சரித்திரத்திலே தெரியவில்லை. யாருமே இதை நினைக்க கூட இல்லை. ஏனென்றால் யூதர்கள் அடிமைகளாய் போய் வாழ்ந்த நேரத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு இப்போ அவர்கள் பெர்சியர்களைப் போல, பாபிலோனியர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்றைக்குமே நிறைவேறும். சரியான நேரத்துக்கு நிறைவேறும். பிந்தியும் நிறைவேறாது, அனாவசியமாக முந்தியும் நிறைவேறாது, உரிய நேரத்தில் நிறைவேறும். ஆகவே அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எதையும் செய்வார், எவனையும் தூண்டுவார். இந்த இடத்துல யாரை தூண்டுகிறார்? ஒரு அந்நியன், ஒரு விக்கிரகாராதனைக்காரன், பெர்சிய மன்னன். எப்படி தூண்டினார் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. கர்த்தரால் முடியாதது எதுவுமே இல்லை. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதாலே அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த 2ஆம் வசனத்தில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ராஜாவாய் வந்துவிட்டால் அவனுக்கு விருப்பமான தெய்வங்களுக்கு கோயில் கட்டுவான். நம்முடைய சாலமோன் கூட அதை செய்தார். தெரியுமா? தேவாலயம் கட்டின சாலமோன் கூட தன்னுடைய மனைவிமாருக்கு கோயில் கட்டினார். எங்கே கட்டினார்? அந்த மனைவிமாரனுடைய நாடுகளிலா? எகிப்து பார்வோனின் குமாரத்தை திருமணம் செய்து எகிப்திலே ஒரு ஆலயம் அந்த தெய்வங்களுக்கு கட்டினாரா? மோவாபிய பெண்ணை திருமணம் செய்துவிட்டு மோவாபிலே கட்டினாரா? அம்மோனிலே திருமணம் செய்துவிட்டு அம்மோனிலே கட்டினாரா? அல்ல,
அந்த அத்தனை மனைவிமாருக்கும் தெய்வங்களை, கோயில்களை எங்கே கட்டினார்? எருசலேமிலே கட்டினார். அப்போ இந்த பெர்சியாவின் ராஜா, அவர்களுடைய தலைநகரத்துக்கு பேர் வந்து ஷூஷான். ஷூஷான். அப்போ அந்த ஷூஷான் என்கின்ற இடத்துல இன்றைக்கு ஈரான் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அன்றைய பெர்சியா. இன்றைக்கு ஈராக் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அன்றைய பாபிலோன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு தான் அடிமைகளை போனார்கள், ஈராக்குக்கு. ஆனால் ஈராக் ஈரானிடம் விழுந்து விட்டது அல்லவா? பாபிலோன் பெர்சியாவிடம் விழுந்து விட்டது அல்லவா? அப்ப அந்த யூதர்கள் ஷூஷான் பிரதேசத்துக்கு வந்து விட்டார்கள். ஈரானுக்குள்ளே தான் இருக்கிறார்கள் இப்போ. சரியா? அப்போ அந்த ஷூஷான் பிரதேசத்திலே அந்த இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை அவன் கட்டியிருந்தா அது நியாயம். புரிகிறதா? சரி, இந்த தெய்வம் தான் எனக்கு இந்த நாடுகளை எல்லாம் கொடுத்தாராம், அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை இந்த பரலோகத்தின் தேவனுக்கு, இந்த யூதர்களின் தேவனுக்கு நான் கட்டப்போகிறேன் என்று அவன் சூசானிலே கட்டியிருந்தால் நியாயம். அப்படித்தான் அநேக ராஜாக்கள் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் தனக்கு ஒரு ஆலயத்தை இவன் கட்ட வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, எங்கே கட்ட வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். எங்கே? யூதாவில் உள்ள எருசலேமிலே. உண்மையாக இந்த பெர்சியா ராஜாவின் காலத்தில், இந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 536 எருசலேமிலே யார் இருந்தார்கள் தெரியுமா? யாருக்காவது? யாருமே இல்லை, யாருமே இருக்காது. எரேமியாவோடு கூட 586 ஆண்டில் எரேமியாவோடு கூட இந்த வயது போனவர்கள், பிள்ளைகள் சிலரை விட்டு போனார்கள். அவர்களை ஆளுவதற்கு ஒரு ஒரு ஆளுநனையும் நியமித்தார்கள். ஆனால் சில வாலிபர்கள் இந்த பாபிலோனிய இராணுவத்துக்கு தப்பி அவர்கள் ஒளிந்து இருந்திருக்கிறார்கள். கைதிகளாக இவர்கள் பிடித்து போகப்பட்ட பிறகு இந்த வாலிபர்களும் வந்து எரேமியா அவர்களோடு சேர்ந்த இந்த ஜனங்களோடு இணைந்து விட்டார்கள். அந்த வாலிபர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒருவன் இருந்தான். அவன் பேர் இஸ்மாயில். ஆபிரகாம் ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் அல்ல. சரி, இது வேறொரு, அவனுடைய பெயர் இஸ்மாயில். இவன் என்ன செய்தான்? நேபுகாத்நேச்சார் ஒரு ஆளுநனை வைத்து விட்டு போனாரே, அவனை கொலை செய்து விட்டான். அவனை கொலை செய்தவுடன் அந்த எருசலேமில் வைக்கப்பட்டிருந்த பாபிலோனிய இராணுவத்தில் அந்த கொஞ்சம் பேர் வந்து இவர்களை விரட்டி கொண்டு போய் இவர்கள் ஓடிவிட்டார்கள். இப்போ கொலை செய்த வாலிபர்கள் ஓடிவிட்டார்கள், துரத்தி கொண்டு போன இராணுவமும் போய்விட்டது. எரேமியா இந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து சொன்னார், இப்போ இந்த வெறியன்கள் பயங்கர கோபத்தில் இருப்பார்கள், இவர்கள் போய் அந்த இஸ்மவேலையும் அந்த வாலிபர்களையும் கொன்றாலும் சரி கொல்லாவிட்டாலும் சரி திரும்பி வந்து நம்மை அடிப்பார்கள், ஆகவே தப்பி ஓடி விடுவோம் என்று எரேமியா இந்த தன்னோடு இருந்த அந்த வயோதிபர்கள், இந்த பிள்ளைகள், பெண்கள் இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார். எகிப்திலே போய் அலெக்சாண்ட்ரியாவிலே தஞ்சம் புகுந்தார். எருசலேமிலே யாருமே இல்லை. திரும்பி வந்த அந்த சேவகர்களும் நேபுகாத்நேச்சாருக்கு அறிவித்தார்கள், இப்படி நடந்து விட்டது, இப்போ யாருமே இல்லை என்று. நேபுகாத்நேச்சார் சொன்னா சரி வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எருசலேம் காடாகி போய்விட்டது, யாருமே அங்கே இருக்கவில்லை. இந்த எரேமியாவோடு கூட இந்த யூத ஜனங்கள் எகிப்துக்கு வந்து அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் தான் எகிப்திய யூதர்களாக இருந்தார்கள், அலெக்சாண்ட்ரிய யூதர்கள். அவர்களில் ஒருவர் தான் பவுல். பிற்காலத்திலே இயேசுவை ஏரோது கொலை செய்ய போகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் போனார்கள் அல்லவா எகிப்துக்கு. போய் சில வருஷங்கள் அவர்கள் தங்கியிருந்தார்களே, ஒளிந்திருந்தார்களே, இந்த யூதர்கள் மத்தியிலே தான் அவர்களும் இருந்து விட்டு திரும்ப ஏரோது மறுத்த பிறகு வந்தார்கள் நாசரேத்துக்கு. அப்போ அந்த யூதர்கள் அங்கு வந்தது அந்த எரேமியாவின் அந்த ஜனங்களோடு. எரேமியா இறந்தது கூட எகிப்திலே என்றுதான் எங்களுக்கு சரித்திரம் சொல்லுகிறது. சரியா? ஆகவே எருசலேம் கிறிஸ்துவுக்கு முன் 536 ஆண்டில் எருசலேம் எப்படி இருக்கிறது என்றால் காடாய் கிடக்கிறது. அப்போ அங்கே யாருமே இல்லை. எருசலேம் வாசிகள் எல்லாரும் இங்கே சூஷான் பிரதேசத்திலே பெர்சியாவில் இருக்கிறார்கள். அப்போ இந்த ராஜா என்ன நினைத்திருக்க வேண்டும்? ஆலயம் இவர்களுக்கு அல்லவா, இவர்களுடைய தெய்வத்துக்காக தானே ஆலயம். இவர்கள் இருக்கிற இங்கே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுப்போம், யாரும் இல்லாத அந்த எருசலேமில் போயிட்டு எவனாவது ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவானா என்று பெர்சியா ராஜா நினைத்திருக்க வேண்டும் அல்லவா. ஆனால் என்ன தெரிகிறது எங்களுக்கு? இது பெர்சியா ராஜாவின் உள்ளத்திலே தோன்றிய ஒன்றல்ல, அவனுடைய உள்ளத்திலே தோன்றி இருந்தால் இப்படித்தான் தீர்மானித்திருப்பான். இது ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என்னுடைய வாசஸ்தலம் எருசலேம்,
நான் பெர்சியாவில் இருக்கிற தேவன் அல்ல. எனக்கு ஆலயம் வேண்டும், நான் இருப்பதற்கு ஒழிய என்னை வந்து வணங்குவதற்கு அல்ல. அவன் இஷ்டமானாலும் எருசலேமிலே வந்து என்னை சந்திக்கட்டும். அந்த காலத்திலே. இப்போ அதே ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுடைய சரீரத்தை ஆலயமாய் வைத்துக் கொண்டு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்கள். இதை உணராமல் எத்தனையோ பேர் பாட்டுக்கு சும்மா இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரை சந்திப்பது என்றால் பயங்கர கஷ்டம் தெரியுமா? யூதர்கள் இந்த ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட ஜனங்கள், இவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும். எருசலேமிலே போனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியை கூட இவர்களுக்கு பார்க்க முடியாது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. அப்படி கஷ்டம் ஆண்டவரை சந்திப்பது அந்த காலத்திலே. மோசே சொல்லுகிறான், அவ்வளவு பெரிய மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே கொஞ்சம் பார்க்கணுமா? முடியாதுடா. ஐயோ ப்ளீஸ் ஆண்டவர். சரி, ஒரு கல்லின் இடுக்கில் நான் அந்த பக்கத்தாலே போவேன், கொஞ்சம் லைட்டாக பாரு, அவ்வளவுதான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தரிசனங்கள் கொடுக்கிறார். சில பேரை பார்த்தா எனது தலைவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து சாய்ந்து எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதாவது எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து ரிமோட்ல கடப்பிளி சேனலை போட்டுக்கிட்டு இருப்போம். மார்பில் சாஞ்சிக்கிட்டே ரிமோட் கண்ட்ரோலை வச்சு கடப்பிளி சேனல் இருந்தது. கெட்ட சேனல். நிறைய கிறிஸ்டியன்ஸ் நோவேல யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. நான் வேற நாடுகளை பத்தி சொல்றேன். சரியா? நீங்க நிறைய பேர் இன்டர்நெட்ல அசுத்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது இயேசுட மார்பில். எனக்குதா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பிரேக் எடுத்து மற்றவனை திட்டுறது. சரியா? நாசனா போட நீ இங்க வந்து அந்நிய பாஷை. அந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்துல அப்படியெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயா, ஆண்டவர் எவ்வளவு, அவரை சந்திப்பதற்கு எவ்வளவு கஷ்டம். இன்றைக்கு ஆண்டவர் தன்னை எங்களுடைய நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அடுத்தது பாருங்க, எருசலேமிலே கட்டு என்று பெர்சியா ராஜாவுக்கு எப்படி சொல்லியிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. கட்டளை இட்டுறதுன்னா என்ன? ஆண்டவர் கனவுல வந்து, ராஜாவே உனக்கு நான் இவ்வளவு செய்து கொடுத்தேன், 127 ராஜ்யம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். சரி, 27 டிஸ்கவுண்ட், 100 ராஜ்யமாவது உனக்கு கொடுத்தேனேடா, எனக்கு ஒரு ஆலயம் கட்டிய ப்ளீஸ். ஆஹா, தன்னை அறியாத அந்நிய ராஜாவா இருந்தாலும், உலகத்தில் ஒரு பெரிய மாவீரனா இருந்தாலும், ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் அவனுக்கே கட்டளை கொடுக்கிற அளவுக்கு சல்வ வல்லவராக ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் எவனுக்கும் கட்டளையிட நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற அது யாருமே எதற்குமே அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ போய் பெல்குடியிலே சபை தொடங்கு, நீ பெல்குடியிலே போய் பைபிள் காலேஜ் தொடங்கு என்று. எத்தனை பேர் எதிர்த்தார்கள் தெரியுமா? அரசாங்கம் எதிர்த்தது, போலீசார் எதிர்த்தார்கள், பெரிய பெரிய மந்திரிகள் என்னை கொல்ல வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் சொன்னதை எவனாலும் மாற்ற முடியாமல் இன்றைக்கு பிரசித்தமாக அந்த இடத்துல பைபிள் காலேஜும் சபையும் நடந்து கொண்டு வருகிறது. எவனுக்கும் ஒன்றும் செய்ய முடியாதபடி. ஏன்? அவர் சொன்னால் அதை அவர் எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. எங்கோ கிடக்கிற பெர்சியா ராஜாவுக்கு இவர் கட்டளை கொடுக்கிறாரே, எருசலேம்ல தேவாலயம் கட்டடா என்று. சும்மா சொல்லவில்லை. சும்மா சொல்லியிருந்தால் இவன் பெரிய சக்கரவர்த்தி அல்லவா? இவனுடைய கட்டட நிபுணர்களை அனுப்பி ஒரு மகத்தான ஆலயத்தை கட்டி கொடுத்திருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், இரடா பொறடா, இன்னும் நான் முடிக்கவில்லை, நான் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நீ கேள். சும்மா ஆலயம் கட்ட முடியாது. யார் கட்ட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். பாருங்க அடுத்த வசனம், 3வது வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட கூட அவனுடைய தேவன் இருப்பாராக. யாரோடு தேவன் இருப்பாராக? அவருடைய ஜனங்கள் என்றால் யார்? யூதர்கள். புரியுதா? யூதர்கள். அவன், அதாவது யூதன், யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய், சரியா, இங்க இருந்து அங்க போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். Praise the Lord. ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டளை கொடுத்தது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், பெர்சியா ராஜாவே, உன்னால் அதை செய்ய முடியாது,
உன் பெர்சியர்களால் அதை செய்ய முடியாது. ஏன்? நான் விடமாட்டேன். அந்நியன் எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது. அந்நியனுடைய கை பாடவே கூடாது. அந்நியனுடைய கால் எருசலேமிலே பாடவே கூடாதுடா. இங்க இருக்கின்ற யூதாவில் உள்ள யூத ஜனத்தை அனுப்பு சொல்லிவிட்டு இவன் ஒன்று சொல்லுகிறான் பாருங்கள் அந்த வசனத்திலே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். நல்ல நேரம் அவன் வணங்கி வந்த மற்ற தெய்வங்கள் எல்லாம் வெறும் விக்கிரகங்கள். அவையும் குட்டி குட்டி தெய்வங்களா இருந்திருந்தால் இவன் இதை சொன்ன பொழுது அவையெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்கும். வணங்குதா? வணங்கியோட பெர்சியால இருக்குதானே நிறைய குட்டி குட்டி சாமிகள் இருக்குதானே. அந்த யுத்தத்துக்கு போகும்போது கும்பிட்டு போன சாமி, கல்யாணம் கட்டும் போது கும்பிட்ட சாமி, பெரிய பெரிய சிலைகள், சின்ன சின்ன சிலைகள், இவற்றுக்கெல்லாம் உயிர் இருந்திருந்தால் தூக்கு போட்டு செத்து போயிருக்கும். ஏன் தெரியுமா? அடே, பெர்சிய தெய்வங்கள் நாங்கள் இருக்கத்தக்க இந்த அடிமைகளின் தெய்வம் அவர் தானாம் தேவன் என்று இவன் சொல்லுகிறானே. பாருங்க எப்படி விளங்குதா உங்களுக்கு? எஸ்ரா புத்தகத்துல இந்த 2 வசனத்துல உங்களுக்கு இவ்வளவு விஷயம் சொல்றேனே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்று உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? 3வது வசனம், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அதுல இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த பெர்சியா ராஜா என்ன சொல்லுகிறான்? இந்த யூதா ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் இங்கே தானே வாழுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தேவன் பூமியிலே வாசம் பண்ணுகிறது எருசலேமிலே. முதலாவது வசனத்திலே அவன் என்ன சொல்லுகிறான்? இல்ல, 2வது வசனத்திலே பரலோகத்தின் தேவன். சரி, 2வது எப்படி சொல்லுது? பரலோகத்தின் தேவன். அதாவது இந்த யூதர்களுடைய தெய்வம் யாராம்? பரலோகத்தின் தேவன். அவர் இந்த பூமியை சேர்ந்தவர் அல்ல, கடலை சேர்ந்தவர் அல்ல, சரியா? பூமிக்கு அடியிலே இருந்து வந்த முளைத்த தேவன் அல்ல. அவர் பரலோகத்தின் தேவன். அவர் பரலோகத்தின் தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்றால் பெர்சியா ராஜா எருசலேம் போனானா? கோரேஸ் எருசலேம் போனானா? இல்லை. அவன் சூசானில் இருக்கும் பொழுதே பரலோகத்தின் தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவன் பரலோகத்தின் தேவன் என்ற முறையிலே வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆனால் பூமியிலே அவர் வந்து வாசம் பண்ணுவதென்றால் கண்ட இடத்திலும் வாசம் பண்ண மாட்டார், எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், பெர்சியாவின் வாயால் அவன் சொல்லுகிற அந்த விஷயத்தை பாருங்கள். தொடங்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் என்ற 2ஆம் வசனத்தை தொடங்குகிறான். 3ஆம் வசனத்திலே முடிக்கும் பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறான். நம்முடைய ஆண்டவர் தான் ஐயா இந்த ஆண்டவர். இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் ஆண்டவர். ஆமே. அவருக்கு பூமி ஒரு பாதபடிதான். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறவர். ஏனென்றால் அவர் சர்வ வியாபகர். அவர் இல்லாத ஒரு நாடு இல்லை, அவர் இல்லாத ஒரு வீடு இல்லை, அவர் இல்லாத ஒரு இடம் இந்த பூமியில இல்லை. அவர் சர்வ வியாபகர், பரலோகத்தின் தேவன். ஆனால் இந்த பூமியிலே தன்னுடைய பிரசன்னத்தை வைப்பதற்கு அவர் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது பெர்கன் அல்ல, கண்டி அல்ல, யாழ்ப்பாணம் அல்ல, வேற எந்த ஒரு நாடும் அல்ல, எருசலேம். இன்றைக்கும் எருசலேம் தான் தேவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்கிறது. ஆனால் எருசலேமிலே வாசம் பண்ணிக்கொண்டு எருசலேமில் மாத்திரமா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் அல்லவா? அதனால் தான் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் தனக்கென ஆலயமாக, பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக கிறிஸ்தவர்களின் சரீரத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். சரியா? ஆகவே இந்த கட்டடத்துக்குள்ளே இது தேவன் வாசம் பண்ணுகிற கட்டடம் அல்ல, இது அல்ல சபை. இந்த இடம் இல்லை என்றால் வேறொரு இடம். ஆனால் உங்களுடைய உடம்புகள் இருக்கின்றதே, இந்த உடம்புகளை கர்த்தர் தன்னுடைய ஆலயமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தை சுமந்து கொண்டு போகின்ற ஜனங்களாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு அவருடைய ஆலயத்தை குறித்து எந்த அளவு இந்த இடத்துல மிகவும் வைராக்கியமாக ஆண்டவர் இந்த கோரேசுக்கு பேசுகிறார் என்று. சரியா? அப்ப சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுப்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கட்டளையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறார், இந்த புதிய ஏற்பாட்டிலே நான் சபை என்ற ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறேன்.
சபை புதிய ஏற்பாட்டிலே வித்தியாசமாக இருக்கிறது. ஒன்று ஆலயம். ஆலயம் வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? எக்லேசியா, சினகோக் என்று சொல்லி ரெண்டு. எக்லேசியா என்பது சபை ஒன்று கூடுகின்ற இடம், வெளியே வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம். அதுதான் சபை என்கின்ற இந்த சபை. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்பது எங்களுடைய சரீரம். சினகோக் ஜெப ஆலயம் என்பது 2-3 பேர் ஒன்று கூடுகிற இடம். பாருங்கள், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயம் 3 விதமாக இருக்கிறது. அந்த 3ம் சேர்ந்தால்தான் பரிபூரண சபை. புரியுதா? பரிபூரண ஆலயம், மன்னிக்கணும், பரிபூரண ஆலயம். ஆலயம் 3ஆக பிரிந்திருக்கிறது. ஏன் புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் 3ஆக பிரிந்திருக்கிறது? தேவன் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய திருத்துவத்தை வெளிப்படுத்தி விட்டார். பழைய ஏற்பாட்டிலும் திருத்துவம் உண்டு, ஆனால் வெளிப்படுத்தவில்லை. புதிய ஏற்பாட்டிலே திருத்துவத்தை வெளிப்படுத்தி விட்டார். இன்று எங்களுக்கு தெரியும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று ஒரே தேவன் திருத்துவமாக இருக்கிறார் என்று. ஆகவே 3 ஆலயங்களை காட்டி அந்த 3ம் சேரும் பொழுது அதை பரிபூரண ஆலயம் என்று காட்டுகிறார். பிதாவின் ஆலயமாக சபை கூடி வருவதை காட்டுகிறார். சபை கூடும் பொழுது 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறதே, நீங்களே சபை என்று. அதுதான் சபை கூடி வருதல். இது ஆலயம், பிதாவின் ஆலயம். ஜெப ஆலயம் 2-3 பேர் இருக்கின்ற இடத்திலே வருகிறேன் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியும் அல்ல, பிதாவும் அல்ல, இயேசு. அது இயேசுவின் ஆலயமாக காணப்படுவதுதான் வீட்டு கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், சரியா, முழு இரவு ஜெப கூட்டங்கள். இந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாம் இயேசுவின் சபை. பிதாவின் சபை, பிதாவின் ஆலயம் சபை, இயேசுவின் ஆலயம் இந்த மாதிரியான ஜெப கூட்டங்கள், பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் நம்முடைய சரீரம். அப்போ இந்த 3ஐயும் கட்ட வேண்டியவர்கள் யார்? ஆலயத்தை கட்ட வேண்டியவர்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தை கட்ட மாட்டார், இயேசு ஆலயத்தை கட்ட மாட்டார், சரியா? ஆலயத்தை கட்டுகின்ற அந்த பொறுப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கார். ஆமாவே இல்லையா? பெர்சியாவின் ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தை யார் கட்ட வேண்டும்? என் ஜனங்கள். என் ஜனங்கள் என்றால் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை யார் கட்ட வேண்டும்? அவருடைய ஜனங்கள், ஆவிக்குரிய யூதர்கள். யார் ஆவிக்குரிய யூதர்கள்? கிறிஸ்தவர்கள். அப்ப ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டியது யார்? நானும் நீங்களும். இப்போ உங்களுக்கு, இந்த பர்கடிலே வாழுகின்ற உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகாபெரிய பொறுப்பு, இந்த 3 ஆலயங்களையும் ஒழுங்காய் கட்டினால்தான் பரிபூரண ஆலயம் கட்டப்படும். முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகிய உங்கள் சரீரங்களை நீங்கள் கட்ட வேண்டும். அதை குறித்து பேச எனக்கு நேரம் கிடையாது. நான் முன்பு பேசி இருக்கலாம். சரீரம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய சரீரங்களை தூய்மை வைத்திருப்பது, உங்களுடைய சரீரங்களை ஆலயத்துக்கு கொண்டு வருவது, உங்களுடைய சரீரங்களை பயன்படுத்தி ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது, அதெல்லாம். ஆனால் இன்னும் 2 விஷயங்கள் இருக்கின்றன. இயேசுவின் ஆலயத்தையும் பிதாவின் ஆலயத்தையும் நீங்கள் கட்ட வேண்டும். இயேசுவின் ஆலயம் எது? இந்த சபையால் நடத்தப்படுகின்ற எல்லா வீட்டு கூட்டங்களும், எல்லா சின்ன பிள்ளை கூட்டங்களும், எல்லா உபவாச கூட்டங்களும், எல்லா முழு இரவு கூட்டங்களும், எல்லா விசேஷ கூட்டங்களும், சபை ஆராதனை தவிர இந்த சபையால் நடைபெறும் அனைத்து கூட்டங்களும் இயேசுவின் ஆலயங்கள். புரியுதா? உங்களுக்கு இந்த ஆலயம், இந்த சபை, எனக்கு அங்கே. ஆகவே இந்த சபையால் நடத்தப்படுகின்ற ஆராதனை தவிர்த்த மற்ற எல்லாவற்றுக்கும் அதை கட்டி எழுப்ப வேண்டிய பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு என்ன செய்வான்? அவனுக்கு விரும்பும். நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எஸ்ரா புத்தகத்தை நீ வாசிங்க. நான் உங்களுக்கு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களோடு முடித்து விடுவேன். ஆனால் அந்த முழு புத்தகத்தையும் வாசித்தால் இது நடக்கிறது. என்ன நடக்கிறது? பெர்சியா ராஜா பயங்கர உதவிகளோடு இந்த ஜனங்களை அனுப்புகிறான். ஆனால் இவர்கள் போய் ஆலயம் கட்டும் பொழுது ஏராளமான எதிரிகள் வருகிறார்கள். ஆலயம் கட்டுவதற்கு சக்கரவர்த்தியின் அனுமதி கிடைத்திருந்தாலும், ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தாலும் எதிரிகள் உண்டு.
அந்த எதிரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஜனங்களை, இந்த ஆலயம் கட்ட எவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த யூதர்கள் போயிருப்பார்கள், அவருடைய மனங்களை உடைய செய்தார்கள். அதுபோல இந்த சபையாயிருக்கட்டும், எந்த சபையாயிருக்கட்டும், இப்ப இந்த சபையில பேசுகிறபடி நான் இந்த சபை பற்றி பேசுகிறேன், ஆனால் எல்லா சபைக்கும் இது பொருந்தும். கர்த்தர் இயேசுவின் சபையாகிய இந்த ஜெப ஆலயங்களை கட்ட கொடுத்திருக்கும் பொழுது, அந்த ஜெப ஆலயங்களை கட்டும் பொழுது எதிரி வருவான், பிசாசு வருவான். புரியுதா? ஓ, நானே அந்த வீட்டுக்கு போக வேண்டும், இப்படி சில பேருக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வருவான். நான் ஏன் இந்த கூட்டத்துக்கு போக வேண்டும், நேரம் சரி வராது, எனக்கு அது ஒத்து வராது, நேரம் எனக்கு அந்த வீட்டால் ஒத்து வராது, எனக்கு அந்த இந்த கூட்டத்தை நடத்துகிறவர் ஒத்து வராது. இப்படி இந்த சினகோகை என்று சொல்லுகின்ற அந்த ஜெப ஆலயத்தை குழப்புவதற்கு, அது கட்டப்படுவதை குழப்புவதற்கு பிசாசு ஆவன செய்வான். அதுபோல பிதாவின் ஆலயமாகிய சபை, பிதாவின் ஆலயமாகிய சபையை கட்டுவதற்கு இப்படித்தான் குழப்பங்களை போடுவான் பிசாசு. புரியுதா உங்களுக்கு? இருக்கின்ற இல்லாத குறைகளை காட்டுவான். இருக்கிற குறைகளை காட்டுவது ரொம்ப லேஸ். சரியா? ஓ, அந்த சிஸ்டர் இப்படி பார்க்கறாங்க, இந்த பிரதர் இப்படி பேசுறான். சபைக்கு போனால் ஃப்ரீ இருக்க வேண்டும், அங்க போனால் அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் எப்படி செய்கிறார்கள், பாஸ்டர் இப்படி சொல்லுகிறார். வணங்குதா? இப்படி பலவிதமான இருக்கிற விஷயத்தை காட்டுவான் பிசாசு. இருக்கிற விஷயங்களை காட்டி நிரூபித்து விட்டால் அப்புறம் இல்லாத விஷயங்களை காட்ட முடியும் தானே? சரியா? சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து சும்மா உங்களை பார்த்துட்டு அவங்க வேற ஏதோ யோசனை போவாங்க, என்ன பார்த்து எரிச்சல்ல போறான் அப்படிங்கிற ஒரு பொய்யை போடுவான். சரியா? ஏதாவது ஒரு வேற மூட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமா என்ன அப்படின்ட்டாங்க. சரியா? நீங்க நல்ல மூட்ல வாரீங்க, வந்து சிஸ்டர் என்ன, அவங்க என்னன்னு கேட்டது வேற என்னன்னு நினைச்சு உடனே மனசு உடைஞ்சிருச்சு. சரியா? இப்படி பயங்கரமாக உங்களுக்கு தெரியும் ஊழியக்காரங்களை பத்தி இன்டர்நெட்ல எல்லாம் கேவலமா எழுதுறான். என்னை பத்தி எழுதிருந்தான் பாத்திருக்கீங்களா? பாஸ்டர் ஆபேலை பத்தி கேவலமா எழுதுனான். பாஸ்டர் ஆபேலுக்கு நான் ஒத்து பாடுறேன்ட்டு என்னை பத்தி கேவலமா எழுதுனான். சரியா? இதெல்லாம் பார்த்தோன்னு ஜனங்க நினைக்கிறது என்னது, இவங்க தான் சபை நடத்துறாங்க. இப்படி பிசாசு உள்ளதையும் காட்டி இல்லாததையும் காட்டி எதை குழப்புகிறான் தெரியுமா? எங்களை அல்ல, ஆலயம் கட்டுவதை. எங்கே இடிக்கப்படுகிறது? ஆலயம் இடிக்கப்படுகிறது. இப்ப பாருங்கள், யூதர்கள் கேட்டார்களா, பெர்சியா ராஜாவே, எங்கள் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தர முடியுமா கேட்டார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் பாட்டுக்கு தாங்கள் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று இருந்தார்கள். சும்மா இருந்த கோரேசை ஏவினவர் யார்? ஆண்டவர். ஏன் ஏவினார்? ஆலயம் அவருக்கு தேவைப்பட்டது. நீங்கள் யாராவது ஆண்டவரிடத்திலே கேட்டீர்களா? ஆண்டவரே, யார் உண்மையான தெய்வம், எனக்கு ரட்சிக்கப்பட வேண்டும், சபை தொடங்க? இல்லை. கர்த்தர் எங்களை தேடி வந்தார். அவருக்கு நாங்கள் தேவைப்பட்டது. எங்களுக்கு அவரை தேவைப்பட அவர் யார் என்று தெரியாது. அவருக்கு எங்களை தேவைப்பட்டது, ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு சபை ஒன்று தொடர வேண்டும் என்று அவருக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு இந்த சியோன் சபை இந்த பெர்கனிலே இருப்பதென்றால் அதற்கு காரணம் இது யாருக்கும் தேவைப்பட்ட ஒன்று அல்ல, இது ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. ஆகவே ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த சபைக்கு வந்தால் அது யாரை இடிக்கும் தெரியுமா? அவரைத்தான் இடிக்கும். உண்மையா இல்லையா? இதைத்தான் பிசாசு செய்ய விரும்புகிறான். இந்த யூதர்கள் சும்மா இருந்தார்கள், அவர்களுக்கு விஷயமே தெரியாது. திடீரென அவர்களுக்கு அழைப்பு வந்தது, அரசன் எல்லாரையும் அழைக்கிறார், எல்லா யூதர்களும் வரட்டும். எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும் இல்லையா? டங்கு 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 டங்கு. இந்த நாட்டில் வாழுகின்ற யூதர்களுக்கு அறிய தருவதாவது, நாளை காலை 9 மணிக்கு யூதர்கள் எல்லாரும் சூசான் அரண்மனை வாசலுக்கு வர வேண்டும், அரச உத்தரவு. டும் டும் டும். ஐயோ, யூதர்களுக்கு எல்லாம் டாய்லெட் வந்திருக்கும். சரியா? 50 வருஷமா இருக்கிறவங்க என்ன போடணும்? இப்ப ஞாபகம் வரும். என்னது? அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சர் நெருப்புல போட்டான். அது மாதிரி எதுக்குமோ
தானியல் அவரை தூக்கி சிங்க கேபிள் போட்டாங்க, அப்படி என்னமோ இல்லை நம்ம ஆளு ஏதாவது எவனாவது பண்ணிட்டானோ, ஐயா ஏதாவது பண்ணா சொல்லிருங்கடா, எல்லாருக்கும் சேர்த்து பிரச்சனை, பயத்தோட போயிருப்பானுங்க இல்லையா? எத்தனை பேர் போகாம கட்டில் கடையில் படுத்து கிடந்தான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்களுக்கு அறிவித்தல் வருது, நோவே அரசாங்கம் எல்லா தமிழாக்களும் பேர்கன் இதுக்கு வர சொல்லி 9 மணிக்கு கட்டளை வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? நோவேஜியன் பாஸ்போர்ட்டோட இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. என்ன பண்ண போறானோ, புது சட்டங்கள் எல்லாம் போடுவான். ஐயோ 9ஆம் தேதி எலெக்ஷன் வேற வருது, அது சம்பந்தமா எதுவும் கலந்துமா இல்லையா? சந்தோஷமா இருக்கும். 9 மணிக்கு எங்களை எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை காலையில, சந்தோஷமா இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? என்ன சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நீங்க எல்லாம் உருப்படியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே அப்படி நடக்கும். அவன் அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரியா? சும்மாவே பாபிலோனுக்கு அடிமையா இருந்து பர்சியன் அடிச்சு பாபிலோனை பிடிச்சிக்கிட்டு இப்ப அவன் ஆள்றான். இவங்களுக்கு இன்னும் ஒழுங்கா பர்சியன் மொழி கூட வருதில்லை. என்னதுக்கு கூப்பிடுறானோ தெரியல. இவன் கேட்கவே இல்லை. ஆர்டர் காலில் போனா ராஜாவே வருகிறார். வந்து, யூதர்களே நன்றா இருக்கின்றீர்களா? என்னடா இது, அரசனே எங்களோட பேசுற அளவுக்கு அவதான் கொஞ்சம் உயிர் வந்திருக்கும். அப்பயும் ஒரு சந்தேகம். இங்கிட்ட இருந்து ஒருத்தர் சொல்லியிருப்பான், நம்பாத மச்சான், இப்படிதான் பேசிட்டு கழுத்தா இருப்பானுங்க இந்த ஆக்கள், அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஏதோ கொஞ்ச நேரத்தில் சொல்றார் அவரு, யூதர்களே உங்கள் தெய்வம் எனக்கு இந்த நாடுகளை எல்லாம் தந்தார். நான் காண்பது என்ன, கனவா நனவா? யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த வர்ற எலெக்ஷன்ல பெற்றுறாங்க தானே, திடீர்னு டிவியில வந்து இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தார்னு அந்த வெற்றின கட்சியினுடைய லீடர் சொன்னா உங்களுக்கு எல்லாம் நம்ப முடியுமா? நீங்களே யோசிக்க பார்க்கலாம், நம்புவீங்களா நீங்க? இந்த நோவேல உள்ள அந்த கட்சி இப்படி சொன்னாலே உங்களுக்கு நம்ப முடியலன்னா, 127 தேசங்களை ஆண்ட சக்கரவர்த்தி கோரேஸ் சொல்லுகிறார் யூதர்களை பார்த்து, உங்கள் தெய்வம் எனக்கு இந்த ராஜ்யங்கள் எல்லாம் தந்தது. யூதர்கள் எல்லாம் ஷோக்கா இருப்பானுங்க. அது மாத்திரமல்ல, யூதர்களே உங்கள் தெய்வம் எனக்கு சொன்னார், உங்கள் எருசலேமிலே ஆலயம் கட்டட்டாம். அப்பதான் அவனுக்கு ஞாபகம், எருசலேம் எங்களை ஏரியா இல்லையா? இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தங்களுடைய சொந்த ஊர் மறந்துருக்கும். சரியா? சில பேருக்கு கேட்டா அந்த ஊர் தெரியுமா, பக்கத்துல உள்ள அந்த வருகுதா? ஏன்னா நோவேக்கு வந்து 20-30 வருஷத்திலேயே பக்கத்து கிராமத்தை மறந்து போனவர்கள் உண்டு. சரியா? எனக்கு தெரியல இங்க அப்படியான்ட்டு. நான் அப்படிதான் இல்ல, இவர்கள் இதுவரை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுவரையும் இல்லை. 50 வருஷங்களுக்கு முதல் விட்டு வந்த எருசலேமை பற்றி பேசுகிறான். எருசலேமிலே ஆலயம் கட்டட்டாம். அப்ப கூட யூதர்கள் யோசிச்சிருப்பாங்க, எருசலேமுக்கு என்ன கோதாரியடா ஆலயம் இல்ல, யோசிச்சிருப்பாங்க தானே. இப்ப யாராவது உங்களுக்கு, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கடை ஒன்றும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று போட்டு தர போறேன்னா, சரியா? எங்க போட்டு தரணும்? உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் போட்டு தரணுமா இருந்தா இங்கே தானே போட்டு தரணும். நீங்க வாடுறது இங்கே தானே. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களோட சொந்த ஊர்ல நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு தரேன். நீங்க என்ன யோசிப்பீங்க? யாரை வச்சு நாங்கள் சூப்பர் மார்க்கெட் செய்யறது? நாங்கள் இங்கே இருக்கிறோம், அங்கே நீ கடை போட்டு கொடுத்தா அங்கே அவன் சுத்திக்கிட்டு போறதுக்கு ஆள் வச்சு நடத்துறதுக்கா? சூப்பர் மார்க்கெட்டுக்கே இந்த நிலைமைன்னா ஆலயம் தான். ஆலயம் கட்டுறது ஜனங்களை பொறுத்தவரை ஆலயம் எதற்கு? தெய்வம் இருப்பதற்கல்ல. நாங்கள் போய்